ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, முறுக்கு வந்து பொட்டுக்கல்ல போட்டு முறுக்கு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி விட்டுறலாம். நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து அதை வந்து நல்லா சளிப்படை வச்சு நல்லா சலிச்சிடணும். இதை வந்து நம்ம சலிச்சிட்டோம். சலித்த பிறகு இந்த அரிசி மாவு வந்து இதில் வந்து எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு 3 கப்பு சேர்த்துக்கோங்க. மூணு கப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் போடலாம், எள்ளும் போட்டுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட வந்து ஜீரகம் தான் இருக்குது, அதனால் ஜீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம். இதை நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சிட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி பிணைய வேண்டியதுதான். நல்லா பிணைஞ்ச பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரியா பிணைஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து ஒரு கடாய் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். இதாக இருக்குது. முறுக்கு பிழிகிறது வந்து இந்த 3 ஹோல்ஸ் உள்ளதை பார்த்து எடுத்துக்கோங்க. மாவை எடுத்து முறுக்கு அச்சில் போட்டோம்னாக்கா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனேயும் இந்த மாதிரியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரியே அழகாக சுட்டுட்டோம். எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே போட்டு கையில் போட்டு நொறுக்கும் போதே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாயில் போட்டு நல்லா மெல்லும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.